அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 29 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டில் இலங்கை ராஜபக்சேவின் இராணுவத்தினர் நடத்திய கோர தாண்டவத்தில் இறுதி போர் என்ற போர்வையில் 20,000 தமிழர்களை படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் பீரங்கி மற்றும் துப்பாக்கிகளால் தாக்கி உயிரிழந்ததாக ஆதாரத்துடன் லண்டனிலிருந்து வெளிவரும் தி ரைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் திரு மு.க. ஸ்டாலினுக்கு நல்ல செய்தி வரும் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். இன்று திடீரென்று மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அளித்துள்ளதாகவும் இதற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்து விட்டதாக செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதற்கு தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களும் அன்பழகன் அவர்களும் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் எப்போதுமே முக்கிய முடிவுகளை செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடி எடுக்கும் என்று எப்போதும் கூறுவார். தற்போது மு.க. ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக்கியது பொதுக்குழுவும் செயற்குழுவும் போன்ற தமிழக முதல்வர் கருணாநிதியும் அன்பழகனும் முடிவு எடுத்திருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது என்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அமைச்சர் பதவிக்காக டெல்லி பறந்து செல்லும் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இலங்கை விவகாரத்தில் கடிதம் மட்டுமே எழுதி அனுப்புகிறார் என்றும் அந்த கடிதத்தையும் அங்கு உள்ளவர்கள் பார்க்காமல் தூக்கி எரிந்து விடுகிறார்கள் என்றும் பஸ் கட்டணத்தை குறைக்காவிட்டால் ஜூன் 1ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று கூறியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய கேபினட் அமைச்சராகவும் கப்பல் துறை போக்குவரத்து அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ஜி.கே. வாசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றுவதே முக்கிய நோக்கம் என்று சூளுரைத்ததாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட தமிழக அமைச்சர்கள் அனைவரும் இன்று தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்களிடம் ஆசி பெற்றதாக சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை சவுகார்பேட்டையில் இன்று அதிகாலை ஜெயின் கோவிலில் நடந்த ஒரு பயங்கர கொள்ளையில் ஜெயின் கோயிலின் பூசாரி கொல்லப்பட்டதாகவும் 1 கோடிக்கும் மேற்பட்ட பணம் மற்றும் நகைகளை கொள்ளையர்கள் திருடி சென்றுவிட்டதால் சவுகார்பேட்டையே பரபரப்பு அடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை ரிசர்வ் வங்கி முதல் போர் நினைவு சின்னம் வரை 10 கோடி ரூபாய் செலவில் அழகிய பூங்கா அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இன்று காலை திறந்து வைத்ததாக சென்னையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சரவையில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட கபில் சிபில் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு அனைத்து இடங்களிலும் ஒதுக்கீடு செய்ய முன்வரப்படும் என்றும் மத்திய கல்வித்துறைகளில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 27% பிற்படுத்தப்பட்டோருக்காக ஒதுக்கப்படும் என்றும் செய்தி வெளியிட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட முரளிதரா அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை மாற்றி அமைப்பது குறித்து ஆலோசித்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ராஜா அவர்கள் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது மொபைல் போன் கட்டணங்கள் மாநிலங்களில்
10 பைசாவாகவும் இந்தியாவில் பேசுவதற்கு 25 பைசாவாக குறைக்கப்படும் என்று செய்தி வெளியிட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய திட்ட கமிஷன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் 16வது திட்ட கமிஷனில் கல்வித்துறைக்கு முக்கிய பங்கு அளிக்கப்படும் என்று கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் பிரதமர் திரு சரண் சிங் அவர்களின் 22வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டுள்ளதாகவும் டெல்லியில் துணை ஜனாதிபதி மற்றும் சரண் சிங்கின் மகன் ஆகியோர் அவருடைய சமாதிக்கு சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமை அலுவலகமான பென்டகன் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கம்ப்யூட்டரில் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்காக தனியாக ஒரு படை அமைக்கப்படும் என்றும் இதற்கு அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தெற்கு ஈரானிய நாட்டில் நடந்த ஒரு தற்கொலைப்படை தாக்குதலில் 23 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒரு மசூதியில் இந்த தாக்குதல் நடந்ததாக ஈரானிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களுக்கும் அமெரிக்க ராணுவத்திற்கும் நடந்த பயங்கர மோதலில் 35 தாலிபான்கள் கொல்லப்பட்டதாக காபூலில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் நடந்த தேசிய அளவிலான ஆங்கில வார்த்தைகள் உச்சரிப்பு போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியாவின் கவ்யா சிவசங்கரை இந்த படத்தில் காணலாம். அவருடைய தாய் தந்தையரும் இருப்பதை இந்த படத்தில் காண முடிகிறது. இருபதுக்கு 20 உலகக்கோப்பை போட்டியில் கலந்து கொள்வதற்காக இந்திய அணி லண்டன் புறப்பட்டு சென்றது. புறப்படுவதற்கு முன்பாக குழுவாக போட்டோ எடுத்துக்கொண்டதை இந்த படத்தில் காணலாம். வானிலை அறிக்கை 29 மே 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேற்கு பகுதியில் மேகமூட்டங்கள் சில இருப்பதை காணலாம். இன்றும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவில் மேகங்கள் அதிகம் இருக்கின்றது. அவை சென்னையை நோக்கி வருமா என்பது அடுத்த சில மணி நேரங்களில் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.